சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அஜித் விவகாரம் தற்போது வேறு மாதிரி ஆகிடும் என்று போராடிய மக்களை பார்த்து மிரட்டிய எஸ்பி என்பது போன்ற காவல்துறைக்கும் மக்களுக்குமான இணக்கத்தை கேள்வி எழுப்புகிற சம்பவங்கள் தொடர்கிறதே, எப்படி பார்க்கிறீங்க? ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, போலீசார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தங்களுக்கு அதீதமான பவர் இருக்கிறதாக ஒரு மித்து அவங்க மனசுல இருக்குங்க. போராடுவதற்கு நம்ம எல்லாருக்குமே உரிமை உண்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 19 சொல்லுது, ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடி போராடுவதற்காக ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கு. நீங்க போராடுனா நான் உள்ள பிடிச்சி போடுற மிரட்டுறாங்க பாருங்க, அது ஒரு விக்டிம் கன்சர்ன் இருக்கணும். சர்வைவர் கன்சர்ன் போலீஸ்க்கு இல்லை அப்படின்னாக்கா அது என்ன விதமான அணுகுமுறைன்னு தெரியல. அதாவது நம்ம சிஆர்பிஸ்ல சொல்லுவாங்க, போராடுகிற போது முதல்ல பேச்சுவார்த்தை ஈடுபடணும்னுவாங்க, அதுக்கப்புறம் தான் எச்சரிக்கைன்னுவாங்க. ஆனா இந்த போராட்டம் என்றதுனாக்கா உயிர்களை பலி கொடுத்த மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அதிகமான கன்சர்ன் இருக்கணும். இந்த மாதிரியான ரூட் பிஹேவியர் இருக்குன்னா இதெல்லாம் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவதற்கான தகுதி அந்த எஸ்பிக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். சட்ட ஒழுங்கு என்பது என்ன அப்படின்னாக்க மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை பாருங்க, அவங்களை புரிய வைக்கிற அளவுக்கு தகுதி இல்லைன்றத பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை காது கொடுத்து கேட்கணும். உனக்கு என்ன வேணாலும் நீ செத்துப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் நீ போராடக்கூடாது அப்படின்னாக்க என்ன நாடு இது? என்ன முறை இது? ஒரு பக்கம் ஒரு காவல் நிலைய படுகொலை இருக்கு, அது கண்டுக்காம இருக்கிறாரு. ஒரு எஸ்பி மேல நேற்று தான் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு, அவர் வெடிவேஸ்ல போட்டிருக்காங்க. இன்னொரு எஸ்பி இப்படி பேசுறாரு. நீங்க என்ன, நான் திருப்பி சொல்றேன், காவல்துறையிலோட ரிஃபார்ம் ரொம்ப சீர்திருத்தமே கிடையாதுன்ற நானு. காவல்துறையினருக்கு மனித உரிமையோடு நடந்துங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. மனித உரிமைனா என்ன? நேற்று அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மனித உரிமையோடு மதிச்சு நடந்து கொள்கின்றார். மனித உரிமைனா என்னன்னாக்க சமத்துவம், மாண்பு, அவங்களுக்கான கருத்து சுதந்திரம், இதெல்லாம் சேர்த்த மனித உரிமை. அந்த 8 பேர் உயிரை பலி கொடுத்திருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பேர் துயரத்துல அந்த மக்கள் இருப்பாங்க? அதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா எல்லாமே மிரட்டுகிற துணியிலேயே நீங்க லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணிடுவீங்களா? இந்த தகுதி இழந்துட்டாருங்க இவர். முதல்ல எஸ்பி என்ற தகுதி இழந்துட்டார். என்ன பொறுத்தவரை இப்படி எல்லாம் பேசவே கூடாது இது மக்கள்கிட்ட. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? மிரட்டுற அதிகாரத்தை யாரு கொடுத்தா? அதீத அதிகாரம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள், அதை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு எவிடன்ஸ் கதிர். விருதுநகரில் போராடிய பொதுமக்களை நோக்கி வேறு மாதிரி ஆயிடும் என எஸ்பி மிரட்டும் துணியில் பேசிய விவகாரம் தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. ஒழுங்கா இருக்கணும் இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் என பொதுமக்களை மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் எஸ்பி கண்ணன். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கொள்ளுங்கள் என மக்களும் ஆவேசமாக பேசியிருக்கிறார்கள்.